வருகின்ற 23/4/2023 அன்று நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அரக்கோணம் ஆர்டிஓ அலுவலகத்திலே கடந்த 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளரான நான் 30/3/2026 அன்று வேட்புமனு தாக்கல் செய்தேன். நான் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது 100 மீட்டருக்கு முன்னாலே என்னுடைய காரை நிறுத்திவிட்டு என்னுடன் 4 நபர்களை அனுமதித்து உள்ளே அனுப்பினார்கள். அது செய்தது மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சாபர் சித்திக் என்பவர். நாங்களும் தேர்தல் விதிமுறைப்படி 100 மீட்டருக்கு முன்னாலே காரை நிறுத்திவிட்டு என்னுடன் 4 கழக நிர்வாகிகளுடன் போய் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்தோம். எந்த தேர்தல் விதிமுறையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பிலே போட்டியிடுகின்ற நாங்கள் எந்த தேர்தல் விதிமுறையும் மீறவில்லை. ஆனால் இன்றைக்கு 2/4/2026 அன்று சுமார் ஒரு 10:45 மணிக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த திமுக கூட்டணியை சேர்ந்த அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வேட்பாளர் எழில் கரோலின் அவர்கள் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி அவர்கள் அவருடைய கார் BMW கார் TN 73 AK 4455 என்ற திமுக கொடி கட்டிய காரில் நேராக ஆர்டிஓ அலுவலகத்திற்கே உள்ளே வருகிறார். இந்த மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை எங்களை அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு மாவட்ட அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், ஆளுங்கட்சி சேர்ந்தவர் என்பதால் பாரபட்சத்தோடு இன்றைக்கு அவர்களை இன்னைக்கு அமைச்சர் காந்தி அவர்களை நேராக ஆர்டிஓ கார் எங்கே விட்டுக்கிறாரோ அங்கே போய் காரை நிறுத்துகிறாங்க. திமுக கொடி கட்டிய கார். இதை அனுமதித்தது மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர். அவர் எங்களுக்கு பாரபட்சமாக நடக்கிறார். அவர் இந்த அரக்கோணத்தில் பதவியேற்ற நாள் முதல் அதிமுகவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு சாதகமாகவே நடந்து வருகிறார். நாங்கள் பல முறை ஊடகத்தில் கூட நாங்கள் பேட்டி கொடுத்துருக்கிறோம். அவர் தொடர்ந்து அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். காரணம் என்னன்னு சொன்னால், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சாபர் சித்திக் என்பவர் அரக்கோணம் நேருஜி நகரிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் கவுன்சிலர், திமுகவை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் ராணி குமாரி சிவா என்பவருடைய மகளை திருமணம் செய்திருக்கிறார். அவருடைய மனைவி ஊர், சொந்த ஊர் அரக்கோணம் நேருஜி நகர். அவங்க திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர் தொடர்ந்து அந்த மனைவி திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் இங்கே அரக்கோணத்திலே அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். அவர் ஆளுங்கட்சி ஆதரவாக இருப்பதனால அவரால் மாற்றம் செய்ய முடியல. ஆனால் இப்போ தேர்தல் அறிவிச்சாச்சு. தொடர்ந்து அவர் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு தொடர்ந்து அவர் ஆதரவு கொடுத்து வருகின்றார்.
இந்த தேர்தலில் அவர் பாரபட்சமாக நடக்கிறார். அதிமுகவுக்கு ஒரு புறமாகவும் திமுகவுக்கு சாதகமாகவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளராக இந்த அரப்பணம் கோட்டத்தில் நீடித்தால் நம்முடைய அதிமுக வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படும். ஆகவே தேர்தல் ஆணையம் உடனடியாக அவரை மாற்றம் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய மனைவி ஊர், சொந்த ஊர், அவர் திருமணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய மனைவி சொந்த ஊர் அரக்கோணம், நேருஜி நகர். அவருடைய மனைவியுடைய குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த குடும்பம். அவனுடைய மனைவியுடைய அம்மா தான் முன்னாள் திமுக கவுன்சிலர் ராணி குமாரி. இதோடு வேற என்ன ஆதாரம் எங்களுக்கு சொல்றீங்க? உடனே மாநில தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த அரக்கோணம் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் என்பவரை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். சார், ஏற்கனவே நம்ம தரப்பில் மனு கொடுத்துருந்தா ஒரு தகவலும் வெளியாச்சு. அது எப்படி கொடுத்துருக்கீங்களா சார்? ஏற்கனவே அவரை மாற்றணும் சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்துருக்குறேன். அவர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிறாரு. அவர் திமுக குடும்பத்தை சேர்ந்த ஒரு வீட்டில் அவர் பொண்ணெடுத்துக்கிறார் அரப்பணத்தில். அதனால் அவர் திமுகவுக்கு ஆதரவாகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் அவர் சேர்ந்த நாள் முதல் செயல்பட்டு வராரு. எங்கள் மேலாம் கூட பொய் வழக்கெல்லாம் கூட போட்டுக்கிறாரு. அதிமுக மேலே நிறைய பொய் வழக்கெல்லாம் போட்டுருக்காரு. அவரை மாற்ற முடியல. நாங்கள் ஊடகத்தில் பத்திரிகைலாம் பேட்டி கொடுத்துருக்குறோம். ஆனால் அவர் ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கிறதுனால அவரை மாற்ற முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ தேர்தல் அறிவித்த பிறகு கூட அவர் தொடர்ந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரார். இதுவே சாட்சி. இப்போ இருக்கிற என்னை 100 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்திட்டார் காரை. என்ன அனுமதிக்கலை. ஆனால் மாவட்டத்தினுடைய அந்த அமைச்சர், திமுகவை சேர்ந்த அமைச்சரை இன்னைக்கு அவர் கொடி போட்ட காருங்க, திமுக கொடி போட்ட காரு, அந்த கார் வாகனத்துக்கு அனுமதி கூட வாங்கலை. அந்த காருக்கு அனுமதி வாங்கியிருக்கணும். உள்ளே வரும்போது அந்த 100 மீட்டருக்கு உள்ளே அங்கே வரும்போது அனுமதி பெற வேண்டும். எந்த கார் கொடி போட்ட கார். இப்போ நான் கூட என்னுடைய கார் இருக்குது, இன்னும் நான் அனுமதி வாங்கலை. ஆனால் கொடி போடல பாருங்கள். ஆனால் கொடி போட்டிருக்கிறாரு. அவர் கொடி போட்டிருந்தா அனுமதி வாங்கியிருக்கணும். அனுமதி வாங்கி முன்னாடி அந்த இதில் கண்ணாடியில் ஒட்டியிருக்கணும். ஒட்டிட்டு தான் அவர் வந்திருக்கணும். அப்படியே 100 மீட்டருக்கு அண்ணாண்டு தான் அந்த கார் நின்று இருக்கணும். ஆனால் ஆளுங்கட்சின்ற ஒரே காரணத்தினால இன்றைக்கு காவல்துறை அவர் அனுமதித்திருக்கிறது. உடனடியாக அந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பியை ஜாபர் சித்திக்கு உடனடியாக மாற்றம் செய்யணும். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.